Assalamu alaikum students, class 11 chapter 7 matrix and determinants. So இதில் பார்த்தீங்கன்னா first நம்ம determinant பார்க்க போகிறோம். So determinant என்னன்னு பார்த்தீங்கன்னா to every square matrix A equal to Aij of order n we can associate with a real number is called determinant of matrix A. ஸோ நமக்கு மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனுடைய வேல்யூவை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக சொன்னீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸுடைய வேல்யூவை இன் டேர்ம்ஸாக எப்படி சொல்கிறீங்க நீங்கள் வந்து ரியல் நம்பர்ஸை சொன்னீங்கன்னா ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு போய் தான் சொல்லுவாங்க இஸ் கால்ட் அஸ் அ டிட்டர்மினன்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷனுக்கு பின்னால் நம்ம வந்து வரிசையாக பார்ப்போம். ஸோ இதான் நமக்கு தேவையான டிட்டர்மினன்டோடைய டெஃபினேஷன். இப்போ நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஸோ இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து n இருக்கிறதுனால ஸோ n cross n ஆர்டர். சரிங்க, இது கால்ட் அஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸுடைய டிட்டர்மினன்ட் எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் டிட்டர்மினன்ட் ஏ. சரிங்களா, எப்படி சொல்லுவாங்கன்னா டிட்டர்மினன்ட் ஏ. ஸோ ரெண்டு லைன் போட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு இந்த மேட்ரிக்ஸுடைய சிம்பிள் எழுதுவாங்க. ஏனா ஏ, பினா பின்னு போடுவாங்க. அப்போ இந்த சிம்பிளுக்கு பேர் இஸ் கால்ட் அஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஏன்னு போட்டிங்கன்னா ஸோ இங்கே ரெண்டு லைன் போட்டு என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸோட எலமெண்ட் நம்ம உள்ளே வந்து நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்மெட்டில் எழுதுனீங்கன்னா இந்த ஃபார்மெட்டுக்கு பேர் தான் சொல்லுவாங்க இஸ் கால்ட் அஸ் டிட்டர்மினன்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு மேட்ரிக்ஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டிங்கன்னா இது வந்து நமக்கு மேட்ரிக்ஸ் சிம்பிள். ஆனால் இதே மாதிரி ஒரு ரெண்டு லைன் மட்டும் போட்டு இதுக்குள்ளே நீங்கள் எலமெண்ட்ஸ் எழுதிங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் டிட்டர்மினன்ட் அர்த்தம். ஸோ ரெண்டுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இது வந்து என்னென்னா இந்த மேட்ரிக்ஸுடைய வேல்யூ வந்து பர்ஃபெக்டாக சொல்லக்கூடியது. சரிங்களா? இதான் நமக்கு தேவையான டிட்டர்மினன்ட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கரஸ்பாண்டிங் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் பார்த்துங்க. டிட்டர்மினன்ட்ஸ் கேன் பி டிஃபைன் ஒன்லி ஃபார் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்படி டிட்டர்மினன்ட் வந்து யாருக்கு மட்டும்தான் பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் நமக்கு பார்க்க முடியும். சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ அப்புறம் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏன்னு இருக்குது. அப்புறம் இந்த டிட்டர்மினன்ட் ஏ இது எப்படி சொல்லுவாங்கன்னா இஸ் கால்ட் அஸ் டிட்டர்மினன்ட் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் கால்ட் அஸ் மாடுலஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் கால்ட் அஸ் அ மாடுலஸ். சரிங்களா? மாடுலஸ் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் நம்ம சொல்லுவாங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இஸ் ஒன்லி ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணி எது யூஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்து மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் டிட்டர்மினன்ட் இஸ் அ வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்போ ஒரு மேட்ரிக்ஸுடைய வேல்யூவை சொல்ல தான் என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிட்டர்மினன்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா if a matrix Aij so m cross m. சரிங்களா? நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டிட்டர்மினன்ட் யாருக்கு மட்டும் தான் பாசிபிள், ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் பாசிபிள். அப்போ m cross m ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட டிட்டர்மினன்ட் வந்து ஏ இது எப்படி எழுதுவாங்க பார்த்தீங்கன்னா DET ஏன்னு திஸ் இஸ் கால்ட் டிட்டர்மினன்ட் ஏ அல்லதுனா DET ஏன்னு எழுதுவாங்க. இல்லை இதே மாதிரி போவாங்க டெல் மாதிரி போடுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஏன்னு அர்த்தம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அடுத்து இதோடைய வேல்யூ எப்படி பிடிப்பாங்கன்னா இட் கேன் பி கம்ப்யூட் பை யூசிங் த எனி ரோ ஆர் காலம். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், எனி ரோ ஆர் எனி காலத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் டிட்டர்மினன்ட்டுடைய வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்டர். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்டர் என்ன பண்ண போகிறோம், ஸோ ஒவ்வொரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் பாருங்கள் டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1. ஸோ ஆர்டர் 1 இருந்தால் அதுக்கு நீங்கள் எப்படி டிட்டர்மினன்ட் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? பிளட் ஏ ஈக்குவல் டு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. பிஎம் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1. இங்கே பாருங்கள். ஸோ இந்த மேட்ரிக்ஸில் வந்து 1 cross 1 ஒரு ரோ ஒரு காலம்னு ஒரு மேட்ரிக்ஸ். இதுவும் டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் டிஃபைன் அஸ் ஏன்னு எடுத்து. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கிறேன். ஸோ இதனுடைய ஆன்சர் 5ன்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட் ஏவுடைய ஆன்சர் டிட்டர்மினன்ட் ஆஃப் 5 ஆன்சர் இஸ் 5. சரிங்களா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 1 cross 1 தான் நமக்கு வந்து இங்கே இந்த மேட்ரிக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதான் நமக்கு அந்த வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கிறேன். ஸோ பியோடைய மேட்ரிக்ஸுடைய வேல்யூ வந்து நான் 7 சொல்கிறேன். சரிங்களா? அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு ஸோ இது எப்படி அதெல்லாம் நமக்கு வந்து வேல்யூ 7 ஈக்குவல் டு ஆன்சர் பண்ணி ஒரு 7 வரும். சரிங்களா? நமக்கு இங்கே என்ன மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்களோ இது 1 cross 1 ஆச்சுன்னா அதான் நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூவாக நமக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஆர்டர் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள். ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு 2 cross 2 ஒரு மேட்ரிக்ஸ் உடைய கொடுத்துருக்காங்க. பி ஏ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. எனக்கு மேட்ரிக்ஸ் ஆர்டர் 2 இருக்குது. தென் த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் டிஃபைன் அஸ் ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டு இந்த மேட்ரிக்ஸோட எலமெண்ட் எழுதிக்கங்க. ஸோ இதனுடைய வேல்யூ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஸோ ஃபஸ்ட் என்னோட லீடிங் டைனை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணும். லீடிங் டைன் என்னது A11 A22 ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணணும். அடுத்து மைனஸ் ஸோ அனதர் வேல்யூ ஸோ அடுத்த லீடிங் டைன் என்ன பண்ணீங்க வந்து அனதர் டைன் எலமெண்ட் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணும் A12 into A21. சரிங்களா? அப்போ இதான் நமக்கு தேவையான 2 cross 2 உடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ நான் ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் வந்து 1 2 3 4 எடுத்துக்கிட்டேன்.
சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன், இதனுடைய ஆர்டர் நமக்கு 2x2 ஆகும், 2 row 2 column. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறீங்க, டிட்டர்மினன்ட் ஏ உடைய வேல்யூ என்ன பண்ண போகிறீங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 2 3 4 எழுதிக்கிங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் லீடிங் லைனில் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ 1 into 4 ஆன்சர் இஸ் 4 மைனஸ் அடுத்து 3 into 2 நீங்கள் ப்ராடக்ட் பண்ணால் 3 2s ஆன்சர் நமக்கு 6 வரும். இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணி எழுதினா ஆன்சர் இஸ் -2. சரிங்களா? நமக்கு வந்து ஏ மேட்ரிக்ஸ் வந்து 1 2 3 4 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிட்டர்மினன்ட் ஏங்கிறது அதனுடைய வேல்யூ, ரியல் வேல்யூ, ஸோ இஸ் கால்ட் அஸ் -2. ஸோ அதான் நமக்கு அங்கே டெஃபினேஷனில் பார்த்தோம் பாருங்கள். ஸோ இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கும், இதனுடைய ரியல் வேல்யூ சொல்கிறாங்க, அதை என்ன சொல்லுவோம், நம்ம வந்து டிட்டர்மினன்ட் சொல்கிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ரிக்ஸில் இருந்து என்ன பண்ணியிருக்கோம், அதனுடைய ரியல் வேல்யூ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்துன்னு பாருங்கள். ஸோ பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தேன். ஸோ பியோடைய மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 4 9 10 எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் பண்ண போகிறீங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் அந்த எலமெண்ட் எழுதுங்க 2 4 9 10. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் நீங்கள் லீடிங் லைனில் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 2 into 10 ஆன்சர் இஸ் 20. சரிங்களா? அடுத்து இந்த 9 இந்த 4 நீங்கள் ப்ராடக்ட் பண்ணால் ஆன்சர் 36. நம்ம கண்டிப்பாக நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் தான் போடணும், -36. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் கழிச்சுனா ஆன்சர் இஸ் -16. அப்படிங்க பி மேட்ரிக்ஸுடைய வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா -16. ஸோ அனதர் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு, ஸோ மேட்ரிக்ஸ் வந்து ஏ பி எம் என். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டிட்டர்மினன்ட் பண்ண போகிறீங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் சி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் சிம்பிள் 2 லைன் மட்டும் இருக்கும். ஸோ ஏ பி எம் என். ஸோ ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, ஏயும் என்னையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணும், ஏஎன் மைனஸ் அடுத்து பி என்னையும் ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் வரும் பிஎம்னு வரும். சரிங்களா? ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம டின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கலாம். ஸோ டி ஈக்குவல் டு 1 4 -2 -1. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க, டிட்டர்மினன்ட் டி போடுங்க. டிட்டர்மினன்ட் டி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு 1 4 -2 -1. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, லீடிங் லைனில் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 into -1 ஆன்சர் -1. அடுத்து மைனஸ் இந்த ரெண்டையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் -8 வரும். 2 into 4 -8. ஸோ இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக எப்படி வரும், நமக்கு ப்ளஸ்ஸாக போயிருப்போம். ஆன்சர் -1 + 8. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் நமக்கு 7. சரிங்களா? அப்போ நமக்கு 2x2 மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறாந்தா நீங்கள் ஃபஸ்ட்டு லீடிங் டைனல் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணும். அடுத்து நீங்கள் அதர் டைனல் ப்ராடக்ட் பண்ணி ரெண்டையும் நம்ம நீங்கள் செப்பரேட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதான் நமக்கு தேவையான 2x2 உடைய டிட்டர்மினன்டோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைனர் ஆஃப் ஏஐஜே பார்க்கணும். சரிங்களா? மைனர் ஆஃப் ஏஐஜே டெஃபினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே பி எ கிவன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. த மைனர் ஆஃப் an arbitrary element ஏஐஜே is the determinant obtained by deleting the ith row and jth column in which the element aij stands. The minor of aij is usually denoted by mij. இப்போ இங்கே என்ன அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3x3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இந்த 3x3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், மைனர் எலமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த மைனர் எலமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஸோ அந்த ரோ அந்த காலம் நீங்கள் டெலீட் பண்ணிட்டு பாருங்கள், டெலிட்டிங் த ith and jth ரோ. அப்போ நமக்கு என்ன ரோ எலமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த எலமெண்ட்டுடைய ரோ அந்த எலமெண்ட்டோட காலத்தை நீங்கள் வந்து டெலீட் பண்ணிவிட்டு மீதி என்ன எலமெண்ட் இருக்குதோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து டிட்டர்மினன்ட் போட்டிங்கன்னா அதான் நமக்கு தேவையான மைனர் மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கான என்ன பண்ணுற ஒரு 2x2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் போடுறேன் பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஏபிசிடின்னு எடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் பின்னால் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சிறுசாக எழுதுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஏ உடைய மைனர் கண்டுபிடிக்கும். ஓகே, மைனர் ஆஃப் ஏ எலமெண்ட், மைனர் ஆஃப் ஏ. அப்போது இங்கே ஏ இருக்குது இல்லை, அப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்துட்டு வாங்க. இந்த ஏ இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த ஏ இருக்கக்கூடிய இந்த காலத்தையும் கட் பண்ணிடுங்க. ஸோ கட் பண்ண பிறகு மீதி என்ன எலமெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி இருக்குது. அப்போது இந்த டிக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் போட்டிங்கன்னா வாட் இஸ் ஆன்சர் டி. ஸோ அப்போ இதான் நமக்கு தேவையான ஏ எலமெண்ட்டுடைய மைனர் வேல்யூ. சரிங்களா? இப்போ அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அடுத்து நான் சிக்கு பார்க்க போகிறேன். ஸோ மைனர் ஆஃப் சி, மைனர் எலமெண்ட் ஆஃப் சி. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்துட்டே வந்தீங்கன்னா, இப்போ நமக்கு சி எங்கே இருக்கிறோ அந்த ரோ அந்த காலத்தை கட் பண்ணிடணும். ஸோ சி இருக்கக்கூடிய ரோ இவங்க தான் கட் பண்ணியாச்சு, சி இருக்கக்கூடிய காலத்தை என்ன பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. மீதி ரிமைனிங் நம்ம என்ன எலமெண்ட் இருக்குது பாருங்கள், மீதி ரிமைனிங் எலமெண்ட் நமக்கு வந்து பி இருக்கிறதுனால அப்போ சியோடைய மைனர் எலமெண்ட் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிட்டர்மினன்ட் பி போடணும். இப்போ ஆன்சர் இஸ்
பி. சரிங்களா? அப்போ நமக்கு ஒரு மைனர் எலமெண்ட் வேணும்னா ஸோ எந்த எலமெண்ட் நீங்கள் மைனர் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த ரோ அந்த காலத்தை கட் பண்ணிவிட்டு மீதி என்ன எலமெண்ட் இருக்குதோ அதுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் போட்டிங்கன்னா அதான் நமக்கு தேவையான மைனர் எலமெண்ட் ஆஃப் ஏஐஜேன்னு அடுத்து. சரிங்களா? ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை பார்க்க போகிறோம்னா நமக்கு வந்து கோஃபேக்டர் ஆஃப் ஏஐஜே பார்க்கணும். சரிங்களா? நம்ம கோஃபேக்டர் அர்த்தம் இந்த கோஃபேக்டர் இஸ் அ சைன் மைனர். ஸோ நம்ம மைனர் எலமெண்ட்டுக்கு நீங்கள் சைன் போட்டிங்கன்னா அதான் நமக்கு தேவையான கோஃபேக்டர். அப்போ இந்த கோஃபேக்டர் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஐஜே. ஸோ இங்கே வந்து கேபிட்டல் எம்ஐஜேனா மைனர் எலமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் ஏஐஜேனா இதுக்கு என்ன சொல்லுவாங்க இஸ் கால்ட் அஸ் த கோஃபேக்டர் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ கோஃபேக்டர் ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கேபிட்டல் ஏஐஜே ஈக்குவல் டு -1 the whole power i plus j இன்ட்டு எம்ஐஜே. ஸோ இந்த மைனர் எலமெண்ட்டுக்கு நீங்கள் கரஸ்பாண்டிங் சைனை கொடுத்தீங்கன்னா ஸோ அதுதான் நமக்கு தேவையான கோஃபேக்டராக நமக்கு மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதே மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இதே மேட்ரிக்ஸ். ஸோ நமக்கு வந்து ஏ ஈக்குவல் டு ஏபிசிடி எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து நம்ம என்ன இருக்குது -1 the whole power ij தானே. அப்போ இங்கே பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து மைனர் எலமெண்ட் ஆஃப் ஏவுடைய ஆன்சர் டி. அப்போ இங்கே இந்த ஃபார்முலா படி என்ன பண்ணுறேன் ஏவுடைய கோஃபேக்டர் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ண போகிறேன். ஃபார்முலா -1 the whole power i plus j. ஸோ அடுத்து என்னது நமக்கு இன்ட்டு மைனர் எலமெண்ட். ஸோ ஏவுடைய மைனர் எலமெண்ட் நமக்கு டின்னு வருது. சரிங்களா? அப்போ இந்த ஐஜே என்ன மீனிங்னா ஸோ இந்த ஏங்கிறது வந்து எந்த ரோ எந்த காலத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரோ அண்ட் நமக்கு ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்குது. அப்போ நமக்கு ஐக்கு பதிலாக 1 பண்ணும் ஜேக்கு பதிலாக நீங்கள் 1 பண்ணும். இப்போ ஆன்சர் -1 the whole power 1 + 1 இன்ட்டு டி. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1 the whole square ஆன்சர் 1 இன்ட்டு டி. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு டி வரும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன அர்த்தம்னா ஸோ ஏவுடைய கோஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. சரிங்களா? இப்போ அடுத்து நீங்கள் இங்கே பாருங்கள் நான் வந்து சியோடைய கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ கோஃபேக்டர் ஆஃப் சி ஈக்குவல் டு -1 the whole power i plus j இன்ட்டு மைனர் எலமெண்ட். ஸோ சியோடைய மைனர் எலமெண்ட் என்ன இருக்குது நமக்கு பி இருக்குது. அப்போ இங்கே i plus j எதை மீன் பண்ணுதுன்னா இந்த சிங்கிறது என்ன ரோ எந்த காலத்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்குது. அப்போ ஆன்சர் நீங்கள் பாருங்கள் ஈக்குவல் டு -1 the whole power. ஸோ ஐக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் ரோ 2 ப்ளஸ் ஸோ காலம் வந்து 1 ஸோ இன்ட்டு பி. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும் ஸோ -1 the whole power பார்த்தீங்கன்னா ஆன்சர் -1 இன்ட்டு பி. அப்போ ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா -bன்னு வரும். சரிங்களா? -bன்னு வரும். சரிங்களா? அப்போ இது சிம்பிளாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு கோஃபேக்டர் நடத்தினா -1 the whole power ij இன்ட்டு மைனர் எலமெண்ட். இதான் நமக்கு தேவையான கோஃபேக்டர். ஸோ இதுக்கு நம்ம டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள் பார்த்துட்டே வாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் A11 A12 A13 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து மைனர் எலமெண்ட் அது கரஸ்பாண்டிங்கான கோஃபேக்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ண A1 பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ 3x3 மேட்ரிக்ஸோட என்ன பண்ணுது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ பார்த்து 2x2. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் A11. அப்போ என்ன அர்த்தம் மைனர் எலமெண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த A11 எங்கே இருக்குதோ அந்த ரோ அந்த காலத்தை கட் பண்ணும் பாருங்கள். ஸோ இந்த ரோ இந்த காலத்தை கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணி முடித்த பிறகு மீதி என்ன எலமெண்ட் இருக்குதோ அதுக்கு நீங்கள் டிட்டர்மின் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு ஸோ மீதி இந்த எலமெண்ட் தான் டிட்டர்மின் பண்ணுங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் A22 A23 A32 A33. ஸோ ஈக்குவல் டு இதுக்கு வேல்யூ எழுதுங்க. சரி நம்ம சிம்பிளாக வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆன்சர் A22 இன்டு A33 மைனஸ் இந்த ரெண்டு நீங்கள் கிராஸ் பண்ணணும். ஓகே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ A23 இன்டு A32 வரும். இதான் நமக்கு தேவையான A11 மைனர் எலமெண்ட். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கோஃபேக்டர் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ கோஃபேக்டர் அர்த்தம் -1 the whole power i plus j இன்ட்டு மைனர் எலமெண்ட் ஆஃப் A11. அப்போ மைனர் எலமெண்ட் ஆஃப் A1 ஆன்சர் இந்த வேல்யூக்கு எழுதிக்கங்க A22 A33 மைனஸ் A23 A32. சரிங்களா? அப்போ இங்கே ஐஜேங்கிறது இந்த 1 எத்தனாவது காலம் பார்த்தீங்கன்னா இஸ் கால்ட் அஸ் ஃபஸ்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் காலம். அப்போ ஐஜேக்கு பதிலாக நீங்கள் 1 போட்டிங்கன்னா இங்கே ஒரு 1 போடுங்க இங்கே ஒரு 1 போடுங்க. அப்போ 1 + 1 2 -1 the whole square. அப்போ ஆன்சர் +1 மாறிடும். +1 திஸ் வேல்யூ அதே தான் வரும் A22 A33 மைனஸ் A23 A32 மாறும். இதுதான் நமக்கு தேவையான கோஃபேக்டர் ஆஃப் A11. அப்போ நமக்கு மைனர் எலமெண்ட்னா நமக்கு எந்த சைனுமே போட மாட்டோம். ஆனால் இந்த A11 எந்த இடத்துல இருக்குதோ அதை வந்து -1 the whole power i plus j போட்டு அதனுடைய சைனை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சருக்கு பேர் கோஃபேக்டர்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அனதர் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் பாருங்கள்.
ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா A12க்கு நம்ம பார்க்க முடியும். அப்போ A12 அப்போ நம்ம என்ன இருக்குது, இந்த 1 2 எங்கே இருக்குதோ அந்த ரோ அந்த காலத்தை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 1 2ங்கிறது ஃபஸ்ட் ரோ, அப்போ இந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக நம்ம கேன்சல் ஆயிரும். அடுத்து 1 2ங்கிறது இந்த செகண்ட் காலம், அந்த செகண்ட் காலம் ஃபுல்லாக நம்ம கேன்சல் ஆயிரும். சரிங்களா, நான் மைனர் எலமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஈக்குவல் டு, ஸோ மீதி என்ன எலமெண்ட் இருக்குது டிடர்மினன்ட் போடுங்க. A21 A23 A21 A23. அடுத்த எலமெண்ட் பாருங்கள், இங்கே A31 A33 A31 A33. ஸோ ஈக்குவல் டிடர்மினன்ட் போடுங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் லீடிங் லைனில் ஃபஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணும். A21 A33 மைனஸ், ஸோ அனதர் டைனல் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா A23 A31. ஸோ இதான் நமக்கு தேவையான A12 உடைய மைனர் எலிமெண்ட். அடுத்து என்ன பண்ணுவோம், கோ ஃபேக்டர். ஸோ கோ ஃபேக்டர் அர்த்தம், ஸோ -1 த ஹோல் பவர் I + j. ஸோ அடுத்து வந்து A12 உடைய மைனர் எலிமெண்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஸோ இன்டு A21 A33 மைனஸ் A23 A31 ஈக்குவல் டு, அப்போ இங்கே A22ங்கிறது எந்த ரோ எந்த காலத்துக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரோ அண்ட் செகண்ட் காலம். அப்போ ஐக்கு பதிலாக நீங்கள் 1 போடணும், ஜேக்கு பதிலாக நீங்கள் 2 போடணும். ஐக்கு பதிலாக 1 ஜேக்கு பதிலாக 2, அப்போ ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணால் 3. அப்போ -1 த ஹோல் பவர் 3, ஆன்சர் மைனஸாக போயிடும். அப்போ ஆன்சர் மைனஸ் A21 A33 மைனஸ் A23 A31. இதான் நமக்கு தேவையான A12 உடைய கோஃபேக்டர். சரிங்களா, ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ A13 உடைய மைனர் எலிமெண்ட் பார்க்க போகிறோம். பாருங்கள், அப்போ A13, அப்போ A13 என்ன இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த 1 3 இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலத்தை ஹைட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இந்த ரோ கேன்சல் ஆகிடுச்சு, இதுக்கான கரஸ்பாண்டிங் காலம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா, பாருங்கள் A13 இருக்கும், அந்த ரோ ஃபுல்லாக கட் பண்ணிடணும். A13 எங்கே இருக்கோ அந்த காலத்தை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. மீதி என்ன எலமெண்ட் இருக்கோ அதை அந்த என்ன பண்ணுங்கள், டிடர்மினன்ட் போட்டு எழுதுறீங்கன்னா அதான் நமக்கு தேவையான மைனர் எலமெண்ட். அப்போ இங்கே பாருங்கள் A21 A22, அப்போ ஈக்குவல் டு டிடர்மினன்ட் A21 A22 A31 A32. ஸோ ஈக்குவல் டிடர்மினன்ட் போடுங்க. ஆன்சர் ஃபஸ்ட் நம்ம லீடிங் லைனில் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா A21 A32 மைனஸ் A31 A22. பாருங்கள், இந்த ரெண்டையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். நடுவில் நம்ம மைனஸ் பண்ணுவீங்களா, இது மாதிரி தேவையான A13 உடைய மைனர் எலிமெண்ட். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா A13 உடைய நீங்கள் கோ ஃபேக்டர் பார்க்க போகிறீங்க. அப்போ என்ன பண்ணணும், -1 த ஹோல் பவர் I + j இன்ட்டு, ஸோ A13 உடைய மைனர் எலிமெண்ட். ஸோ மைனர் எலிமெண்ட் இருக்குது பாருங்கள், A21 A32 மைனஸ் A31 A22. ஸோ இப்போ இங்கே என்ன எடுத்தோன்னா IJங்கிறது எத்தனாவது ரோ எத்தனாவது காலம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த A13ங்கிறது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குது அண்ட் எத்தனாவது காலம் பார்த்தீங்கன்னா தேர்ட் காலம். அப்போ ஆன்சர் 1 3 அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ இந்த ஐக்கு பதிலாக 1 போடணும், ஜேக்கு பதிலாக நீங்கள் 3 போடணும். அப்போ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 4 மைனஸ் வந்து ஹோல் பவர் 4 +1 மாறிடும். அப்போ ஆன்சர் A21 A32 மைனஸ் A31 A22. ஸோ இதான் நமக்கு தேவையான A13 உடைய கோஃபேக்டர். ஸோ இப்போ இவ்வளோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸோடைய மைனர் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அண்ட் கோஃபேக்டர் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தாச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க போகிறது டிடர்மினன்ட் ஆஃப் 3x3 மேட்ரிக்ஸ் படிக்க போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள், ஸோ நமக்கு வந்து டிடர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3, எ மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு Aij 3x3. அப்போ நமக்கு 3x3 ஓட டிடர்மினன்ட் எப்படி இருக்குன்னா, இந்த சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ with their corresponding cofactor is the determinant of A. அப்போ 3x3 உடைய டிடர்மினன்ட் என்ன அர்த்தம்னா சம் ஆஃப், அப்படின்னா சம்னா அங்கே பாருங்கள் எழுது நடுவில் என்ன போட்டிருக்காங்க, ப்ளஸ் போட்டிருக்காங்க, எழுது நடுவில் ப்ளஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ப்ராடக்ட் ஆஃப், ப்ராடக்ட்னா அங்கே பாருங்கள் நடுவில் இங்கே மல்டிப்ளிகேஷன், இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன், இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன், இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன். சரிங்களா, சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ரோ. ஸோ ஃபஸ்ட் ரோவில் என்ன எலமெண்ட்லாம் இருக்குது பாருங்கள், A11 A12 A13. ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவில் எலமெண்ட்டு அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் கூட மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த கேபிட்டல் ஏங்க எதை மீன் பண்ணுது, நமக்கு கோஃபேக்டர் மீன் பண்ணுது. A11 அடுத்து A12 A13 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ வரக்கூடிய ஆன்சருக்கு பேர் தான் நமக்கு வந்து டிடர்மினன்ட் ஆஃப் 3x3 மேட்ரிக்ஸுடைய வேல்யூ. சரிங்களா, அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து 3x3 உடைய வேல்யூ எனக்கு வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரோ அண்ட் அது கரஸ்பாண்டிங்காக கோஃபேக்டர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நம்ம வரக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு வந்து என்னது டிடர்மினன்ட் வேல்யூ. ஸோ இது என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ரோ 1 ரோ 2 அண்ட் காலம் 1 வச்சு எழுதலாம். ஸோ ரோ 1 வச்சு எழுதலாம் இருந்தால் ஸோ இதான் நமக்கு ரோ 1 ஆன்சர் A11, அது கரஸ்பாண்டிங்காக கோஃபேக்டர் கேபிட்டல் A11
ப்ளஸ் A12ங்கிறது எலமெண்ட், அது கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் கேபிட்டல் A12 ப்ளஸ் A13ங்கிறது வந்து தேர்ட் எலமெண்ட், அது கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் A13. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்? டிட்டர்மினன்ட் ஏ. நீங்கள் ரோ 2 வச்சு எழுதுனீங்கன்னா ஸோ ரோ 2ல் இருக்கக்கூடிய எலமெண்ட் பார்த்தீங்கன்னா A21, அது கரஸ்பாண்டிங்கான கோஃபேக்டர் A21 ப்ளஸ் A22, அது கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் கேபிட்டல் A22 ப்ளஸ் A23, அது கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் A23 வரும். சரிங்களா? C1 வச்சு எழுதுறாங்க இஸ் கால்ட் அஸ் காலம் 1. C1 மீன்ஸ் இஸ் காலம் 1. காலம் 1 வச்சு எழுதுறாங்க A11 ப்ளஸ் A21 அண்ட் கேபிட்டல் A21 ப்ளஸ் A33 அண்ட் கேபிட்டல் A31. சரிங்களா? ஸோ அப்போ இதான் நமக்கு தேவையான டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ. ஸோ நம்ம வந்து இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பை யூசிங் த எலமெண்ட் அண்ட் கோஃபேக்டர். ஸோ இன்னொரு மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கலாம் பை யூசிங் த மைனர் எலமெண்ட். ஸோ மைனர் எலமெண்ட் மூலமாக நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்கள். திஸ் கேன் பி ரிட்டன் யூசிங் த மைனர். ஓகேங்களா? இது எப்படி மைனர் எலமெண்ட் மூலமாக எழுதலாம். டிட்டர்மினன்ட்டை நம்ம வந்து எலமெண்ட் அண்ட் கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் எழுதியிருக்கோம். ஆனால் இங்கே எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ A11 அண்ட் மைனர் எலமெண்ட் 11 மைனஸ் A12 minor element 12 plus A13 minor element 13. ஸோ இது எல்லாமே என்ன நம்ம வந்து ஃபஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அலாங் ரோ 1. ஸோ ரோ 1 வச்சு நம்ம வந்து இது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரோ 2க்கு மாறும், ரோ 3க்கு நமக்கு மாறும். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் ஏவோடைய ஆன்சர் வந்து நம்ம வந்து மைனர் எலமெண்ட் மூலமாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? கோஃபேக்டர் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வரதுனா என்ன பண்ணுவோம், மைனர் எலமெண்ட் மூலமாக கால்குலேட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 3x3க்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஒரு மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துக்கிறேன். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஸோ 1 over சம் எடுத்துக்கிறேன். 1 2 3 ஆன்சர் 4 5 6 7 8 9. சரிங்களா? எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண, இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் போட போகிறேன். பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிட்டர்மினன்ட் சிம்பிள் தான் போடணும், மேட்ரிக்ஸ் சிம்பிள் போடணும் தப்பு. ஓகே, டிட்டர்மினன்ட் போட்டு 1 2 3 ஸோ 4 5 6 7 8 9. சரிங்களா? அப்புறம் மைனர் எலிமெண்ட் மூலமாக கால்குலேட் பண்ணி எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ரோ வச்சு எக்ஸ்பிளைன், நீங்கள் எந்த ரோ வச்சு எக்ஸ்பிளைன் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நான் ஃபஸ்ட்டு ரோ வச்சு என்ன பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறா இருந்தால் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ரோவில் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு ப்ளஸ் கொடுங்க, இந்த நம்பருக்கு நீங்கள் மைனஸ் கொடுக்கணும், இந்த நம்பருக்கு நீங்கள் ப்ளஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ எப்படி எதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1 ப்ளஸ் இருக்குதுன்னா நம்ம ஒன்றும் தேவையில்லை, இது 1 போட்டுக்குங்க. அப்போ இந்த 1 இந்த ஃபஸ்ட்டு ரோ எங்கே இருக்குதோ அந்த ரோ அந்த காலத்தை என்ன பண்ணி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்கள், ஸோ இந்த 1 எங்கே இருக்கோ இந்த ரோ அண்ட் இந்த காலத்தை என்ன பண்ணியாச்சு நான் ஹைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த ரோ இந்த காலத்தை என்ன பண்ண நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 1 எங்கே இருக்கோ இந்த ரோ இந்த காலத்தை என்ன பண்ணி ஹைட் பண்ணியாச்சு. மீதி என்ன எலிமெண்ட் இருக்கோ அதுக்கு டிட்டர்மினன்ட் போட போகிறீங்க. ஸோ டிட்டர்மினன்ட் டேரெக்டாக போடுறேன், பார்த்துட்டே வாங்க. ஸோ இன்ட்டு ஸோ நமக்கு 9 × 5 ஆன்சர் இஸ் 45 மைனஸ் ஸோ 8 × 6 ஆன்சர் நமக்கு ஒரு 48 வரும். சரிங்களா? ஃபஸ்ட் இது முடிஞ்சிச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ண பாருங்கள். அடுத்து 2 போடுங்க. 2 அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னா 2க்கு முன்னால் ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள். அப்போ -2 ஸோ ஒரு -2 சரி -2 இன்ட்டு இந்த 2 இருக்கக்கூடிய இந்த ரோ இந்த காலத்தை என்ன பண்ணீங்க வந்து ஹைட் பண்ணிடுங்க. ஹைட் பண்ணியாச்சா? இப்போ மீதி ரிமைனிங் என்ன எலிமெண்ட் இருக்குன்னு பாருங்கள், அதுக்கு நீங்கள் நம்ம டிட்டர்மினன்ட் போட போகிறீங்க. ஃபஸ்ட்டு 9 ஒரு 4 ஃபஸ்ட்டு இந்த என்ன பண்ண லீடிங் லைனில் தான் மல்டிப்ளை பண்ணும். 9 4 ஆன்சர் 36 மைனஸ் 7 × 6 ஆன்சர் இஸ் 42. சரிங்களா? இப்போ என்ன பண்ணியாச்சு, செகண்ட் எலிமெண்ட் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம தேர்ட் எலிமெண்ட் போக போகிறோம். ஸோ தேர்ட் எலிமெண்ட் பாருங்கள் என்ன இருக்குது, 3 இருக்குது, 3க்கு மேலே ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஒரு 3 இன்ட்டு ஸோ இந்த 3 இருக்கக்கூடிய ரோ அண்ட் 3 இருக்கக்கூடிய காலத்தை என்ன பண்ண கேன்சல் பண்ணிக்கங்க. கேன்சல் பண்ணி மீதி என்ன எலிமெண்ட் இருக்கோ அதுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் போடுங்க. அப்போ ஆன்சர் 4 × 8 32 மைனஸ் 7 × 5 35. சரிங்களா? இப்போ ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். இப்போ ஆன்சர் 1 இன்ட்டு ஒரு -3 -2 இன்ட்டு இதனுடைய ஆன்சர் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு -6 வரும் ப்ளஸ் 3 இன்ட்டு ஒரு -3. ஸோ இப்போ இதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா -3 ப்ளஸ் ஒரு 12 இது ஒரு -9. ஸோ இந்த எல்லா இதையும் ஆட் பண்ணிங்கன்னா -12 ஒரு +12 ஆன்சர் இஸ் 0. அப்போ நமக்கு என்ன பண்ணியாச்சு, இந்த டிட்டர்மினன்ட் ஏவோட விளக்கி முடிச்சா டிட்டர்மினன்ட் ஏவோட ஆன்சர் நமக்கு 0ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணேன், நான் வந்து ரோ 1 வச்சு என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரோ 1 வச்சு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வந்து 0 வர மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் இப்போ வந்து
ரோ 2 வச்சு என்ன பண்ண போகிறேன் எக்ஸ்பெண்ட் பண்ண ரோ 2 வச்சு எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அப்போ ரோ 2க்கு நீங்கள் என்ன சைன் போடணும்னு பார்த்துக்கங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஒரு டிட்டர்மின் பண்ணுறா இருந்தால் ஃபஸ்ட்டு 3x3க்கு என்னென்ன சைன்லாம் நீங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோக்கு இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எடுத்துங்க, அதான் ஃபஸ்ட்டு வரும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். செகண்ட் ரோக்கு இங்கே என்ன இருக்கிறதுக்கு ஆப்போசிட், அப்போ இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ரோவில் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் தான் போடணும். சரிங்களா, அதுக்கான ரீசன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேபிட்டல் AIJ ஈக்குவல் என்ன பண்ணியிருப்பேன்னா -1 the whole power I plus Jன்னு போட்டு வச்சுங்களா. அப்போ இங்கே ப்ளஸ் வரதுக்கான காரணம் இது ஃபஸ்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் காலம். அப்போ இங்கே 1 + 1 போட்டிங்கன்னா ஆன்சர் -1 the whole power 2 வரும். இப்போ ஆன்சர் நமக்கு என்ன தான் வரும், ப்ளஸ் தான் வரும். சரிங்களா, அதனால தான் இங்கே ப்ளஸ் போடுறோம். உங்கள் இஷ்டமாக நீங்கள் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்லாம் போடக்கூடாது. சரிங்களா, அப்போ இங்கே ப்ளஸ் தான் நமக்கு வரும். அதுக்கான ரீசன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி எழுதி கொடுத்துருவோம். சரிங்களா, அப்போ இங்கே ப்ளஸ்ஸு அடுத்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம். ப்ளஸ்க்கு அப்புறம் மைனஸ், மைனஸ்க்கு அப்புறம் ப்ளஸ். அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குன்னா இங்கே மைனஸ், அடுத்து இங்கே மைனஸ்க்கு அப்புறம் இங்கே ப்ளஸ்ஸு, ப்ளஸ்க்கு அப்புறம் மைனஸ். இங்கே என்ன இருக்குது நமக்கு வந்து மைனஸ் இருக்குன்னா இங்கே ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் மைனஸு, மைனஸ்க்கு அப்புறம் ப்ளஸ். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ண போகிறேன், நான் வந்து செகண்ட் ரோ வச்சு என்ன பண்ண போகிறேன் எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் செகண்ட் ரோ வச்சு எக்ஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்கு என்ன வரும், இதே சிமிலர் ஆன்சர் தான் வரும். ஆன்சர் நமக்கு என்ன மாறவே மாறாது. நல்லா கவனிச்சிங்க. சரிங்களா, அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோ 2 வச்சு என்ன பண்ண போகிறேன், நான் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அப்போ இங்கே பாருங்கள் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரோ 2 வச்சு என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ரோ 2 கரஸ்பாண்டிங் சைன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ். ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு முன்னால் என்ன போட்டுங்க, நீங்கள் வந்து ஒரு மைனஸ் போட்டுங்க. செகண்ட் எலிமெண்ட்டுக்கு முன்னால் ப்ளஸ் போட்டுங்க. தேர்ட் எலிமெண்ட்டுக்கு முன்னால் என்ன மைனஸ் போட்டுங்க. சரிங்களா, அப்போ ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன -4 நான் 4 இருக்குது, முன்னால் மைனஸ் இருக்குது. ஸோ -4 இன்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இந்த 4 எங்கே இருக்கோ இந்த ரோ இந்த காலத்தை நீங்கள் ஹைட் பண்ணிடுங்க. ஹைட் பண்ணிவிட்டு மீதி என்ன எலிமெண்ட் இருக்கோ அதற்கு என்ன பண்ண நீங்கள் வந்து டிட்டர்மின் பண்ணணும். 2 × 9 ஆன்சர் இஸ் 18 மைனஸ் 8 × 3 கண்டிப்பாக இங்கே மைனஸ் தான் போடணும். சரிங்களா, 8 × 3 ஆன்சர் நமக்கு 24. ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள் செகண்ட் எலிமெண்ட். ஸோ 5 இருக்குது, முன்னால் ப்ளஸ் ஒரு ப்ளஸ் ஒரு 5 போட்டுங்க. இப்போ இந்த 5 எங்கே இருக்கோ இந்த ரோ இந்த காலத்தை என்ன பண்ண நீங்கள் வந்து ஹைட் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த ரோ இந்த காலத்தை ஹைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த 5 இருக்க ரோ இந்த 5 இருக்க காலத்தை ஹைட் பண்ணியாச்சா. மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள் 1 × 9 ஆன்சர் இஸ் 9 மைனஸ் 7 × 3 ஆன்சர் இஸ் 21. அடுத்து என்ன பண்ண போகிறோம், தேர்ட் எலிமெண்ட் எழுத போகிறோம். ஸோ தேர்ட் எலிமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, முன்னால் மைனஸ் ஒரு -6 போட்டுங்க. ஸோ இப்போ இந்த 6 இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலத்தை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ ரோவை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து காலத்தை வந்து கேன்சல் பண்ணுங்கள். சரிங்களா, மீதி என்ன எலிமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 × 8. ஸோ 1 × 8 ஆன்சர் இஸ் 8. அடுத்து மைனஸ் 7 × 2 ஆன்சர் ஒரு 14. ஸோ இதை ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஸோ -4 ஸோ இதனுடைய ஆன்சர் நமக்கு -6 வரும் ப்ளஸ் ஒரு 5. இதனுடைய ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 12 வரும், -12 வரும், -6 இன்ட்டு இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு -6 வரும். அதை ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆன்சர் இஸ் +24. இதனுடைய ஆன்சர் -16, இது நமக்கு ப்ளஸ் ஒரு 36. சரிங்களா, இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், நமக்கு ஒரு +60, இது ஒரு -60, ஆன்சர் இஸ் 0. அப்போ நீங்கள் டிட்டர்மின் பண்ண சொல்ல நீங்கள் எனி ரோ எனி காலம் நீங்கள் எந்த ரோ வச்சுனாலும் பண்ணுங்கள், எந்த காலத்தையும் பண்ணாலும் டிட்டர்மினோட ஆன்சர் நமக்கு எப்படி தான் இருக்கும், நமக்கு வந்து சேமாக இருக்கும். அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ இங்கே ஆன்சர் நமக்கு 0 அந்த மாதிரிங்கன்னு நம்ம ஆன்சர் 0. ஸோ நீங்கள் வந்து நான் இங்கே என்ன பண்ணேன், ரோ 1 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரோ 2 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி நீங்கள் காலம் 1 வச்சோ நீங்கள் காலம் 2 வச்சோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஆன்சர் நமக்கு என்ன தான் வரும், 0 தான் நமக்கு வரும்.